என்ன 2 வசனம் கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுக்கான வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகரியா 12:6ல எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல 12:6ல யூதாவின் தலைவரை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ற அந்நாளிலே யூதாவின் தலைவரை 2018ல எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அந்நாளில் இருந்த யூதாவின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பென்யமின் நெதன்யாகு. அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, இடதுபுறமும் வலதுபுறமும் சுற்றில் இருக்கிற எல்லாரையும் பட்சிப்பார்கள்னு இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. பென்யமின் நெதன்யாகு இப்ப எல்லா பக்கமும் அடிக்க தொடங்கி இருக்கிறார். ஒரு பக்கம் சிரியா, ஒரு பக்கம் காசா, ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா, ஒரு பக்கம் ஹவுத்தீஸ், ஒரு பக்கம் ஈரான், எல்லா எதிரிகளையும் அட்ட ஸ்டச்சில் அவர் சந்திச்சுட்டு இருக்கிறார். 12:6 எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்ல. இதுக்கு நடுவில் 2 ஸ்டேட் சொல்யூஷன், இதுக்கு நடுவில் அந்த மலை டெம்பிள் மவுண்ட், இதெல்லாம் தாண்டி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரிகர் ஆகிறது டெம்பிள் மவுண்ட்ல ஆகும். முடிவு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு வந்து தலைநகராக அந்த பகுதி முழுவதும் அவர்கள் கைக்கு வரும். 3வது தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவர்களுக்கு அமையும். இது எருசலேமை பத்தின தீர்க்க தரிசனம். அதே வேளையில ஈரானை குறித்தான தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியா 49:36ல வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை அந்த எல்லா தேசங்களும் சிதறடிப்பேன். 7ஆம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளுக்குள்ளும் சிதறப்படுவார்கள் இருக்கு. இது ஈரானை குறித்தான ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லல, பைபிள்ல உள்ள ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருந்து நம்ம அதை வாசிச்சிருந்தோம். அதாவது ஏசாயா 14:29-30ல முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிதென்று அக்களிப்பாயிராதே, பாம்பின் வேறிருந்து கட்டி விரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கி சர்வமாயிருக்கும். 30வது வசனம், தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்கள் அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய், ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் அல்ல என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் காசால நிறைவேறுச்சு பெலிஸ்தியாவில். இப்போ 49 எரேமியா 36 இந்த ஏலாயை பத்தி தேசம் சிதறடிக்கப்படும், இப்பவே அவர்கள் சிதறுண்டு போவார்கள் இருக்கு. ஈரான்ல பாத்தீங்கன்னா எல்லாம் எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யுஎஸ் ஏற்கனவே சொல்ல தொடங்கிருச்சு வெளியே போங்கன்னு. இப்போ இஸ்ரேலும் சொல்லுது, இஸ்ரேலையும் அதே காரியம் நடக்குது. ஆனால் இது இஸ்ரவேலை பத்தின தீர்க்க தரிசனம். சகரியா 12:6, 49:36 எரேமியா ஈரானை பத்தினதான தீர்க்க தரிசனம். வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் துல்லியமாய் நடைபெற்று கொண்டே இருக்கிறது நம் கண்களுக்கு முன்பாக. ஏற்கனவே நாம் இந்த நேற்று சொன்ன மாதிரி இதனுடையதான அடுத்த அப்டேட் இப்படிதான் போகும். ஏன்னா ப்ராஃபஸில அப்படி இருக்கு. ஒருவேளை கொஞ்ச நாள் அடங்குன மாதிரி இருந்தாலும் அந்த மலைக்கு தான் இது போய் கடைசியாக முடியும். அடுத்து என்ன நடக்குது, எப்படி வரும், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த அப்டேட்டை உங்களோடு கொண்டு வருகிறோம். ஆனா ஒன்று மட்டும் நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கடைசி காலத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று மத்திய 24:6 சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எந்த யுத்தம் என்று துல்லியமா இயேசு சொன்ன எசேக்கியேல் 38-39 ரெண்டும் கண்களுக்கு முன்பாக மிக தெளிவாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகம் இப்பொழுது மிக மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் சபை மட்டும் இந்த எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாத இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. உணர்வடையுங்கள், நோவா காலத்து ஜனங்கள் மாதிரி இருக்காதீங்க. தேவன் வருகிறார், நெடுநாள் காத்திருத்தல் முடிவடைய போகிறது, எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது, நம்முடைய ராஜா வரப்போகிறார். வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரையில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.